பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே முத்தழகு கேட்குறாங்க பூமி கிட்ட. "இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. "இல்ல நீங்க பார்த்தீங்களா? மருது கொண்டு வந்த அந்த ஃபோட்டோ என்னதுன்னு" சொல்றாரு. "அப்போ நான் சின்ன வயசுல எப்படி அஞ்சலியோட குழந்தை மாதிரி இருக்க முடியும்? அதுவும் அந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்தா மாதிரியே இருக்கு. அப்போ நான் தான் அது. அப்ப என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. அத கேட்டோனே பூமி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. "என்ன முத்தழகு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா, அது எப்படி குழந்தை ஒரே மாதிரி ஃபோட்டோல இருக்கும்? என்ன மாதிரியே எப்படி இருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல." அப்படின்னு முத்தழகு சொல்றாங்க. "ஆமா, எனக்கும் கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. அது எப்படி உன்ன மாதிரியே அந்த குழந்தை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி அப்படியே யோசிக்கிறாரு. "சரி, நாம ஏதாவது ஒண்ணுனா கூட டாக்டர போய் நம்ம பார்த்து பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. "என்ன நடந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர கேட்டா கண்டிப்பா தெரியும்." அப்படின்னு பூமி சொல்றாரு. சரிங்க. நம்ம நாளைக்கு போயிட்டு டாக்டர பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவா இருந்தாலும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. 2 பேருமே போயிட்டு டாக்டர பார்க்குறாங்க. பார்த்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. "இங்க பாருங்க, என்னோட குழந்தையில இருந்த அதே மாதிரி அதே ஃபோட்டோ மாதிரி அஞ்சலியோட குழந்தை இருக்கு. அது எப்படி? நடக்க வாய்ப்பே இல்லல்ல." அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! உண்மைலாம் தெரிஞ்சிடுச்சு போல இருக்கே." "ஆமா, பின்ன உன்னோட குழந்தை உன்ன மாதிரி தான் இருக்கும். வேற யார் மாதிரி இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. "உண்மைய சொல்லுங்க டாக்டர். என்ன ஆச்சு? என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி, முத்தழகு 2 பேருமே டாக்டர கேட்குறாங்க. அப்ப டாக்டர் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. "இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது அஞ்சலியோட குழந்தை தான்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பூமி, முத்தழகு 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன டாக்டர் ஒரு மாதிரி பேசுறாங்க. பேசுறது எதுவுமே சரியா இருக்க மாதிரி தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தழகு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. "நீங்க நினைக்கிற மாரிலாம் எதுவுமே இல்ல பூமிநாதன். அவங்களோட குழந்தை தான் அது." அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். "சரி நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. "அப்பா என்ன இது? கொஞ்ச நேரத்துல உண்மை எல்லாமே சொல்லிட்டு இருப்போம் போல இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. முத்தழகு பயங்கரமா